பாசே போதும் போதும் போதும், ஏற்கனவே வந்து பாசிட்டிவ்ஸுக்கு மேலே பாசிட்டிவாக சொல்லிட்டேன், இந்த படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலையும் குறைகள் இருக்குது. அது என்ன குறைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட முதல் காட்சி என்ன, நம்ம சூர்யா அவர்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்காக தயாராவார். அவரோட துப்பாக்கியை ஒரு சார் உடைச்சிடுவாங்க. அந்த துப்பாக்கியை திரு சூர்யா அவர்கள் சரி பண்ணி போய் போட்டியில் ஜெயிப்பார். அந்த காட்சியே ஒரு அபத்தத்துக்கெல்லாம் அபத்தமான காட்சி தான். அப்படி இந்த படத்தில் மட்டும் நாம் மூளையை உபயோகப்படுத்தி யோசிக்க ஆரம்பித்தோம்னா முதல் காட்சியில் தொடங்கி படத்தோட இறுதி காட்சி வரைக்கும்னு சொல்லி நாம் கேள்வி கேட்போம் கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்போம். அது எப்படி, இது எப்படி அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தில் வர ஒரு காட்சியும் நம்மளை கோவப்படுத்தினாலும் வெறுப்பேற்றினாலும் வெறி ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் படம் ஓடுற 161 நிமிஷமும் அந்த படத்தில் வர ஒரு காட்சிகளும் முன்னாடியே சொன்ன மாதிரி மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், கடைசியாக சூர்யான்னு சொல்லி இவங்க எல்லாரோட நடிப்பு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கேள்விகள் படம் ஓடும்போதும் சரி, படத்தை பார்த்துட்டு வந்த பிறகும் சரி, அந்த கேள்விகளை பற்றி நம்மளை எங்கேயுமே யோசிக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க பாருங்க. அதுதான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு மற்றும் ஒரு காரணம்.